எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. ஏதோ நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு டே 140 12 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணுங்க. அதில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 அப்பளம் அப்புறம் ஒரு பொரியல். இது எனக்கு ரொம்ப புதுசு தான். இது 2 அப்பளத்தை வந்துட்டு ஆர்டர் போடுறதுலாம் என்னத்து சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வீடியோ எடுத்தேன். இப்போ ஒரு கஸ்டமரு இந்த ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, செந்தில் நாதன் மெஸ்ஸு. எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்லேருந்து அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தோம்னா அங்கே ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க, அந்த அக்கா ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. லொக்கேஷன் வந்து பக்கத்துலேயே தானே, பக்கத்துலனா கரெக்டாக அந்த சரவண பவனுக்கு ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட்டு 12 to 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆள் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருந்தார் பைக்கில், ஓகேவா. நான் பேக்கில் வந்துட்டு இருந்தேன். அவர் அப்படியே வந்துட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு ஏறிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டார். நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு சொல்கிறேன், ஏன்னா இந்த சைடு வரக்குலாம் வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டா என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. ஏன் தம்பி, அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு போடணும்னா நம்ம வளைஞ்சிட்டு எங்கேயாவது போனால் தானே இண்டிகேட்டர் போடணும், இங்கே வரதுக்கலாமா இண்டிகேட்டர் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சீரியஸாக சொல்கிறாரு, இங்கே வரதுக்கலாமா இண்டிகேட்டர் போடுவாங்க அப்படின்ட்டு. என்னடா இது, எதுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னே தெரியலையா நிறைய பேருக்குன்னு எனக்கும் தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீ வந்துட்டு மூவ் பண்ணுற அப்படின்னாவே வந்துட்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், இல்லை ஹேண்ட் சிக்னலாவது காமிக்கணும். எதுவுமே இல்லை, திடீர்னு நீ பாட்டுக்கு அங்கே நிற்க போகிறேன்ட்டு போனீங்கன்னா அது உனக்கும் பிரச்சனை, பின்னாடி வரவங்களுக்கும் பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வளைவில் திரும்பினாலுமே சரி, அப்படியே வந்துட்டு லெஃப்ட் சைடில் லைட்டாக மூவ் பண்ணினாலுமே சரி, அடுத்த லேனுக்கு மாறுறோம் அப்படின்னாலுமே சரி, எல்லாமே இப்போ லெஃப்ட் சைடில் சொல்கிறேன், அதே தான் ரைட் சைட்லேயும் வரும். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோன்னா பின்னாடி வரவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்காக தான். ஏன்னா அப்ராட்லாம் இதுதான் சிஸ்டம், இங்கேயும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ரூலு, டிராஃபிக் ரூலு. இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் தெரில. அவர் சொன்னோன்னே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இப்படி சொல்கிறாரு, நான் இங்கே போய் நிப்பாட்ட போகிறதுக்கு எதுக்குப்பா இண்டிகேட்டர் போடணும் அப்படிங்கிறாரு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, அந்த மாதிரி யாரும் நீங்களும் இருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். டைம் நைட்டு 11:30 ஆகுது. அதான் ரூமுக்கு வந்தேன். 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி 20 ஆர்டர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா 671 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸு 225, ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோன்னா 896 இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கேன். பெட்ரோலு 200 ப்ளஸ் ஒரு சேஃப்டி பெட்ரோல்ட்டு 100 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், 300. ஃபுட் எக்ஸ்பென்ஸு 170. ஸோ 470 போயிடுச்சு. அந்த 896ல் 470 போயிடுச்சு அப்படின்னா 426 தான் வந்துட்டு இப்போ கையில் இருக்குது. என்னன்னே தெரில, வர கொஞ்ச நாளாக வந்துட்டு ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக இல்லை, ரொம்ப லோவாக இருக்குது. ஏர்னிங்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்ச நாள் போய்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நமக்கும் இடையில உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை பைக்குக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுலேயே வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது தள்ளி போய்கிட்டே தான் இருக்குது. ஏதோ நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் டே பார்ப்போம்.